கார்த்திக் அவனை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது? கவலைப்படாத மச்சி, நாம் அன்னைக்கு ஒரு பங்களாக்கு போனோம்ல, அங்கே போய் பார்ப்போம். இங்கேயும் இல்லைனா என்னடா பண்ணுறது? கவலைப்படாத, இங்கே இருக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. வாடா உள்ளே போய் பார்ப்போம். டேய் இங்கே இருக்கடா. நான் சொன்னேன்ல, சரி அவளை போய் முதல்ல எழுப்பு. ஸ்வேதா, ஸ்வேதா. ஓ, எனக்கு என்னாச்சு? நான் எப்படிங்க வந்தேன்? ஸ்வேதா, நேற்று ஈவினிங்லேருந்து உன்னைய காணோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். கடைசியில் இங்கே வந்து பார்த்தா நீ இங்கே இருக்க. உனக்கு என்னாச்சு? எப்படி இங்கே வந்த? எனக்கே தெரியலடா நான் எப்படி இங்கே வந்தேன்னு. எனக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். முடிச்சு பார்த்தா நான் அங்கே இருக்கேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. டேய் சொன்னோம்ல, இது எல்லாமே அந்த கேமராவில் நடக்குதுதான்டா. நாம் அங்கே இருந்து அந்த கேமராவை எடுத்துகிட்டு போனதுலேருந்து நான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். மறுபடியும் அதை இங்கேயே வச்சிருவோம்டா. நீ சொல்லுதாண்டா சரி, நீ சொன்ன மாதிரியே செய்வோம். சரி, அந்த கேமரா எடுத்து வந்திருக்கியா? ஆமாண்டா, இதோ இந்த இருக்கு மச்சி, அதை இப்போவே அந்த இடத்துல வச்சிருவோம். ஒரு நிமிஷம்டா. நீ சொன்ன மாதிரி இந்த கேமரானால தான் இவ்வளோ நடக்குதுன்னா கண்டிப்பாக இதை வைக்கிறதுனால மட்டும் பிரச்சனை சரியாகாது. நிச்சயமாக இதை பற்றின ஏதாவது ஒரு தகவல் இந்த இடத்துலயே நமக்கு இருக்கும். அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஆமாண்டா கார்த்திக், இந்த கேமரானால தான் எவ்வளோ நடக்குதுன்னா கண்டிப்பாக இதை இங்கே வைக்கிறதுனால மட்டும் பிரச்சனை சரியாகாது. அதனால ஸ்வேதா சொன்ன மாதிரி தேடி பார்ப்போம், வேற ஏதாவது நமக்கு கிடைக்குதானே. என்ன சொல்ற? சரிடா, இந்த இடம் ஃபுல்லாக தேடி பார்ப்போம், வாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஹேய், இங்கே ஒரு டைரி இருக்கு பாருங்க. அதை எடுத்து பாருடா, அதில் இந்த கேமரா பற்றி ஏதாவது தகவல் இருக்கலாம். ஆமாண்டா மச்சி, நீ சொன்ன மாதிரி அந்த கேமரா பற்றி இதில் இருக்கு. சரிடா, அதில் என்ன இருக்குன்னு படி. இது ஒரு சபிக்கப்பட்ட கேமரா. இந்த கேமராவில் எதை படம் பிடித்தாலும் அதனுடைய எதிர்கால பிரதியை காட்டும். இதை வைத்திருப்பவர்களுக்கு அது நல்லதல்ல. இதை யார் எடுக்கிறார்களோ அவர்களும் இதனால் சபிக்கப்பட்டு விடுவார்கள். மேலே படிடா, என்ன போட்டுருன்னு பார்ப்போம். இதனால் சபிக்கப்பட்டவர்களின் சாபம் நீங்க வேண்டுமென்றால் இதற்கு ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும். அதாவது இந்த கேமராவை வைத்துக்கொண்டு ஒருவர் இறக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவரை போட்டோ எடுக்க வேண்டும். அதன் பிறகு இதை எடுத்த இடத்திலே வைத்துவிட வேண்டும். இதை செய்தால் மட்டுமே இதை எடுத்தவரின் சாபம் நீங்கும். ஓ அட கடவுளே, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னடா பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம யாரையாவது ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க சாகணும்னு நினச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை அங்கே கொண்டு வந்து வச்சிடணும். வச்சுட்டா நம்ம பிரச்சனை சரியாயிரும். ஆனால் இது தப்பு இல்லையாடா, இப்படி செஞ்சால் நம்மளே அவங்கள கொண்ட மாதிரி ஆயிடாதா? ஆமாம், கரெக்டு தான் நீ சொல்கிறது. அட கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இப்போ என்னடா பண்ணுறது? அடைச்ச நாம் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்துக்கணும்டா, தப்பு பண்ணிட்டோம். இப்போ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பார்ப்போம். இதுலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு இதாண்டா இருக்குது. உயிரோடு இருக்கிறவங்கள எடுத்தால் தானே பிரச்சனை. நாங்கள் சாக போகிறவங்கள எடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்றீங்க? ஆனால் சாக போகிறவங்கள நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போனால் கண்டிப்பாக சாக கிடக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்து நம்ம பிரச்சனையே சரியாயிரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, அதான் சரி, உடனே போவோம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இப்போ
இப்போ சாக போகிறவங்கள எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் பிரிஞ்சு போய் எல்லாரும் தேடி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? ம், ஓகே, போகலாம் வாங்க. இவர் எப்படியும் இறந்துருவாராண்டா டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அதனால் இவரே ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் சரிதான்டா. ஆனால் எனக்கு என்னமோ நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபோட்டோ எடுத்ததுனால அவர் இறந்தா நாம் தான் கொண்டுன்ற மாதிரி ஆயிராதா? டேய், நீ ஃபோட்டோ எடுக்கலனாலும் அவர் இறந்துருவார்டா. அதனால் நமக்காவது பிரயோஜனப்படட்டும். ஃபோட்டோ எடுறா. ம், ஓகே. ம், எடுத்தாச்சுடா. சரி வாங்க, சீக்கிரம் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். இதோட நம்ம பிரச்சனை தீர்ந்தது. என்ன சொல்கிறீங்க? சரி, பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வை. ஒரு வழியாக நமக்கு வந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆமாம், சரி வாங்க சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். ஒரு வழியாக பிரச்சனை சரியாயிடுச்சு. ஒரு கேமரானால எவ்வளோ பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாண்டா. சரி சரி, மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போமா? என்னது மறுபடியுமா? உங்கள் 2 பேரையும் கொன்னுருவேன். ஹேய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.